எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இதுக்கு தேங்காய் பால் கிடையாது. அதே போல் அந்த மாவை உருட்டி நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு அந்த கொழுக்கட்டை மாவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி கிளறலாம், அரிசி மாவு கரைச்சி விடாமல் நல்லா புரதச்சத்தோடு இருக்கிற மாதிரி இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா முக்கியமாக தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தேங்காய் பால்லாம் எடுத்து செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு ரெசிபியுமே செய்யறதுக்கு சுலபமாக இருக்கணும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மெத்தடில் நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காய் பால் சேர்க்காம அதே சமயத்தில் நல்லா புரதச்சத்தோட பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். டேபிள் ஸ்பூனில் சொன்னோம்னா 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வானலியில் சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்குது பார்த்திங்களா. எல்லா மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தோடனே இந்த பருப்புக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருவேங்க. அந்த மாதிரி இருந்தால் 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வண்டே வராது. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மணமும் வருது, லேசாக நிறம் மாதிரி இருக்குது. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வேக வைக்கலாம். அடுத்து எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தாலும் அதில் 2 கப்பு, அதாவது ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்தேன்னா அந்த அரிசி மாவு எடுத்த கப்புலேயே பார்த்திங்கன்னா 1.5 கப்புக்கு தண்ணி வானலியில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஆல்ரெடி இப்போ பால் கொழுக்கட்டைக்கு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசல் இதுவும் இந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு இந்த அரிசி மாவை சேர்க்கணும். இந்த இடியாப்ப மாவோ நார்மல் அரிசி மாவோ எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். இது கூட பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம இந்த அரிசி மாவை போட்டுட்டு சும்மா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படி கிளறினாலே போதும். கட்டியெல்லாம் தட்டாதுங்க. இப்படி அங்கங்கே அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஓரளவு கிளறிட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வெந்து கொடுத்துரும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் அங்கங்கே தேங்காய் அந்த ஏலக்காய் வாசனையோட இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப இந்த கொழுக்கட்டை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ 2 முறை நான் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு நல்லா ஒரு பெரிய கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா குழைய வேகணும், உருவே தெரியக்கூடாது. சிம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்க சமயத்தில் இந்த பாருங்கள் நம்ம அரிசி மாவை கிளறணும் இல்லையா, ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அந்த கரண்டியெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து விடாதீங்க. பார்த்தா உங்களுக்கு அங்கங்கே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒரு பால் பதத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி பெசரி வச்சாச்சு. 60% இந்த மாவு வெந்திருக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரி உருட்டுறப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதில் லேசாக ஒரு ஸ்வீட் இருக்குது, ஏலக்காய் வாசனை இருக்குது, தேங்காய் இருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக நான் பாலாக உருட்டிக்கிறேன். நீளமாக கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இது அப்படியே தேங்கூழ் புழியிறோம் பார்த்தீங்களா, முறுக்கு புழியிறோம் பாருங்கள், அதில் போட்டு டைரெக்டாக நம்ம இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறப்ப நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாங்க. தனியாக இதை நான் ஏட்டில் வேக வைக்க போகிறதில்ல. பாருங்கள் இப்போ எவ்வளோ நான் கிளறி வச்ச மாவை நீளமாகவும் உருண்டையாகவும் உருட்டி வச்சுருக்கேன். இதை வேக வைக்க மாட்டேன் திரும்பவும். இப்போ குக்கரில் பாசிப்பருப்பு வெந்தது சூடாக இருக்கிறப்பயே விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுடணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாசிப்பருப்பு போட்டதே தெரியக்கூடாது. இப்போ ஒரு பாயச உருளி எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1.5 கப்பு நல்லா பாகு வெல்லம். 1.5 கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டு வடிகட்டி வச்சுருக்கேங்க. நல்லா அது கருப்பு வெல்லம், கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நெய்யில் பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் முந்திரி திராட்சை கூட தாராளமாக பொரித்து வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நிறம் மாறினோடனே இந்த தேங்காய் பல்லை எடுத்து வச்சுடுறேன். அதே நெய்யிலேயே இப்போ நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துட்டு இன்னும் 1 கப்பு தண்ணி, அதிகமாக தண்ணி விட வேண்டாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்கே நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இந்த 1 கப்பு தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க.
கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு உருண்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டைரெக்டாக அந்த பாசிப்பருப்புலயே சேர்த்து விடணுங்க. இந்த மாதிரி சேர்க்குறப்ப தனியாக நம்ம அரிசி மாவுலாம் கரைச்சி விட வேண்டாம். இன்னொன்று, நம்ம தேங்காய் பால் சேர்க்காம செய்ய போகிறோங்க. தேங்காய் பாலில் சில பேர் வேக வைப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு ஒரு பாயசம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை போட்டோன்னே நல்லா அந்த பாசிப்பருப்பு கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, தண்ணியாக நீர்க்கத்தானே இருக்குது. அப்படியே மெதுவாக அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்து கொடுத்து மேலே வருங்க. பாசிப்பருப்புடைய இந்த கொழுக்கட்டை வேகிறப்ப அந்த கஞ்சி தன்மமும் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்போட செய்கிறப்ப திக்னஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பொதுவாக 2ஆம் பால் 3ஆம் பாலில் வேக வைப்போம். கடைசியாக முதல் பால் சேர்ப்போம். அரிசி மாவு கரைச்சி விடுவோம். அது மாதிரி இல்லாமல் இந்த கொழுக்கட்டைகள் டைரெக்டாக அந்த பாசிப்பருப்போடு வேகிறப்ப மெதுவாக திக்காகும். நல்லா பஞ்சு போல அது பாருங்க, அப்படி அமுத்துனா அவ்வளோ சாஃப்டாக அந்த கொழுக்கட்டை வெந்திருக்குங்க. இந்த மாதிரி கொதித்து அப்படி மேலே கொழுக்கட்டை வர ஆரம்பித்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த 1½ கப்பு வெல்லத்தை சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கிளறிண்டே இருங்க. நிதானமாக கொதித்து கொதித்து இன்னுமே திக்காகுங்க. ஒரு 2, 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் மேலெழும்பி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் மேலெழும்பி வந்தாலே நல்லா உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் நீங்கள் போட்டிருந்தாலும் வெந்திருக்கும். நீங்கள் நிறைய பால் கொழுக்கட்டை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டெல்லாம் நேரம் இல்லைன்னா, இந்த பாசிப்பருப்பு கொதிச்சுன்னு இருக்கப்பயே தேங்குழல் மாதிரி மாவு வச்சு அப்படியே சுற்றி வர புழிஞ்சிட்டிங்கன்னா, வேக வைக்க வேணாங்க. அந்த கொதிக்கிற பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா அந்த மாவு வெந்து கொடுத்து அப்படி சின்ன சின்னதாக உடஞ்சிடுங்க. நீங்கள் அந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளை கரைசல் சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திடலாங்க. ஏன்னா சூடாறினப்புறம் இன்னும் திக்காகிடும். ஏலக்காய் பொடி, இது கூட பொரித்து வச்ச தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். புரதச்சத்தோடு சேர்ந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மீந்து போனால் கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் வெந்நீரில் வச்சு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதே நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துருந்தா ஒரே நாளில் நம்ம தீர்த்துடணும். இல்லைன்னா ஒரு புளிப்புத்தன்மை வரும். அவசியம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம்.